மகா இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களை ஆராதிக்கும்படியாக உங்களுக்குரிய கனத்தை, உங்களுக்குரிய மகிமையை உங்களுக்கு நாங்கள் செலுத்தினோம். இப்பொழுது நீங்கள் எங்களோடு பேசுகிற நேரம் அப்பா. இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவத்தினுடைய தெய்வீகமான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வர முடியாதபடிக்கு, அந்த வாழ்க்கை எங்களுடைய இதயம் பேர்பட்ட நிலமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நல்ல நிலத்தில் விழுகிற அந்த வார்த்தை விதையாக நல்ல நிலமாக எங்கள் இதயம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது எங்கள் வாழ்க்கைக்குள்ள பலன் கொடுக்கிற விதத்தில் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள வர முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா உலக கவலைகள், எல்லா தேவையில்லாத எண்ணங்கள், எல்லா தேவையில்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்கள் காதுகள் திறக்கப்படட்டும், எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும், எங்கள் மனது திறக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள வார்த்தைகள் வாழ்க்கைக்குள்ள வரட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தை கொடுக்கிற தாசனையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீங்கள் அடியான் மூலமாக பேசுவீர்களாக ஆண்டவரே. நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களுக்குள்ளாக வார்த்தை முழுமையுமாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து. Praise the Lord. Hallelujah. அருகில் நெருங்கி ஜீவகாலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். சொல்லுங்க. ஜீவகாலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைக்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளிலே மீண்டுமாய் நாங்கள் தேவனை ஆராதித்து துதிக்கும்படியாக ஒரு நல்ல கிருபையுள்ள நாளை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு சுகபலத்தோடு நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்க, குடும்பம் குடும்பமாய் நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்க, இது குறிப்பாய் விசேஷமாய் இந்த அந்நியர் தினத்திலே நாங்கள் அந்நியர்களை வாழ்த்தி நாங்கள் தேவனுடைய காரியத்தை கடந்து சென்றோம். இப்பொழுது தேவன் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். அல்லேலூயா. இந்த கிருபையுள்ள இந்த நேரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். இன்றைய வேத போதனையினுடைய தலையங்கம் அபேட்சிக்கிற மனுஷன். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 34:11 நாங்கள் வாசிக்கலாம். 12 நாங்கள் வாசிக்கிறோம். அபேட்சிக்கிற மனுஷன் என்ற ஒரு தலையங்கத்திலே அந்த வார்த்தையினூடாக அந்த வார்த்தையை நாங்கள் ஆதாரமாக கொண்டு இன்றைக்கு தேவன் எங்களோடு எதை இடைப்படுகிறார், இன்றைக்கு தேவன் எங்களுக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் சற்று நாங்கள் ஆழமாக தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் காப்பாற்றி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருதயங்களை திறந்தருளுவாராக, உங்கள் காதுகளை திறந்தருளுவாராக. அல்லேலூயா. அவை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:12 இந்த வாசிக்கிறவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இன்றைய தலையங்கம் அபேட்சிக்கிற மனுஷன். நீங்க யார் என்றும் போட்டுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் அபேட்சிக்கிற மனுஷன் உங்கள் விருப்பத்துக்கு நான் விடுகிறேன். அபேட்சிக்கிறது என்றது ஒரு வடமொழி சொல். அது ஒரு சன்ஸ்கிரிட் வேர்டாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே அதற்குரிய தமிழ் சொல்லை நான் ஆராய்ந்து கொங்குடோஸ் அதுகளிலே பார்த்த பொழுது அதுக்கு சரியான அர்த்தம் விரும்புகிற மனிதன் என்று அதை பார்க்கிறோம். விரும்புதல். அல்லேலூயா. அவை விரும்புகிற மனுஷன். அவை இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம்.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்புகிற மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் எங்கள் சரீரத்தை பார்க்கிலும் நாங்கள் எங்கள் ஜீவனை நாங்கள் நிறைய விரும்புகிறோம். ஒருவருக்கும் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. இங்க யாராவது இருக்கிறீங்களா சாகிறதுக்கு விருப்பமானவர்கள்? யாராவது இருந்தா கை உயர்த்துங்க. அல்லேலூயா. யாருமே இல்லை. நீங்க பாலக பிள்ளை முதல் கொண்டு பெரிய குடுகுடு கிழவன் வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டால் அவர் வாழத்தான் விரும்புவார். ஒருவரும் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. உலகத்திலே பிறந்த ஜீவராசிகள் ஒன்றுமே சாவதற்கு விருப்பம் இல்லை. தேவனும் எங்களை சாவதற்காக எங்களை சிருஷ்டிக்கவில்லை. இதை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. தேவன் எங்களை உருவாக்கினது சாவதற்காக அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுரூபம் அடையும்படிதான் தேவன் எங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு 365 ஆண்டுகள் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே அதற்கு உதாரணமாக, அதாவது மனுஷன் வாழ்ந்து மறுரூபமாகி வாழ்ந்து உண்டு குடிச்சு புசித்து எல்லாம் செய்யத்தான் வேணும். அல்லேலூயா. அடுத்து ஒரு வார்த்தையை வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 13 வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 13 வாசியுங்கள். அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம் என்றால் அது அவருடைய சம்பந்தம், அவர் அதுக்கு அது அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சம்பந்தம். அல்லேலூயா. ஆகவே அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்களுடைய வாழ்நாளில் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். யாரும் பட்டினியாய் கிடந்தோ, யாரும் கந்தை உடுப்புடுத்தோ, ஏழை பாழைகளாய் இருந்தோ, நலிந்துண்டவர்களாய் இருந்தோ வாழ வேண்டும் என்று வியாதி உள்ளவர்களாய், சுகமற்றவர்களாய், சமாதானமற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. புரிகிறதோ? அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார்? நல்லா நீங்க புசியுங்க, நல்லா குடியுங்க, உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டு சந்தியுங்க, ஆனாலும் தேவனை மறவாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் என்ன பர்பஸுக்காக படைத்தாரோ அந்த படைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் ஜீவனை விரும்புகிற என்று பார்க்கிற பொழுது மனுஷன் சாக வேண்டும் என்று உருவாகவில்லை. பாவம் வந்த பொழுது மரணம் வந்தது. தேவனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்த பொழுது, முதலாவது மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது அங்கே மனுஷனுக்குள்ளே பாவம் வந்தது. அதனாலே மரணம் வந்தது. அதனாலே மரணம் அவனை ஆண்டு கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை இந்த தேவன் இந்த உருவாக்கினது எங்களை வாழ்ந்து புசித்து குடித்து தன்னோடு இருந்து மறுரூபமாகி தன்னை போல ஆகி தன்னிடத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு தன்னோடு கூட சதா காலங்களிலும் இருக்கும்படியாய்த்தான் தேவன் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவை ஆனால் மரணம் ஆட்கொண்டாலும் தேவன் அந்த சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் அந்த விதை, அந்த தன்மை மனுஷனுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறபடியினால் ஒரு மனுஷனும் சாக விரும்புறதில்லை. நீங்க பாருங்க, சிறு பிள்ளையும் சாக விரும்பாது. ஒரு வாலிபன் கூட தான் திருமணமாகி தனக்கென்ற ஒரு மனைவியை உண்டு பண்ணி ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை பெற வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய சம்பாதிக்க வேண்டும் என்று வாழ்க்கையிலே கனவு காணும். எத்தனை பேர் கனவு காணும்? உண்மைதானே? எல்லாரும் அப்படியே சன்னியாசி மாதிரி இருக்கிறதுக்கா விரும்புறீங்க? இல்லையா? அப்படியே விரும்புறீங்க பிள்ளைகள்? அல்லேலூயா. நீங்களும் வளர்ந்து எங்களைப் போல வந்து அல்லேலூயா குடும்பங்களை ஸ்தாபித்து பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புவீங்க. அந்த பிள்ளைகளை பெற்ற உடனே அந்த ஆசை எங்களை விட்டு போவதில்லை. இப்ப எனக்கு 56 வயசு. எனக்கு இப்ப ஆசை என்னுடைய பேர பிள்ளைகளை காண வேண்டும் என்று. அல்லேலூயா.
பேரப்பிள்ளைகளை காண வேணும், பேரப்பிள்ளைகளை எடுத்து மடியில வைக்கணும், கொஞ்சணும் என்ற அந்த ஆசை அந்தந்த வயசுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்ப நான் சாக விரும்பவில்லை, ஜீவனை விரும்புகிறேன், ஜீவனை நான் அபேட்சிக்கிறேன். அப்பொழுது எனக்கு பேரப்பிள்ளை கிடைத்து விட்டது என்று பார்த்தால் எனக்கு ஒரு குடுகுடு வயசு வருகிறது. ஒரு கிழவனாக போனாலும் என்னை யாராவது கேட்டால் பூட்ட பிள்ளையை காணணும் என்ற ஆசை வரும். அல்லேலூயா. என்னுடைய மாமனாருக்கு இப்ப அந்த ஆசை இருக்கிறது, பூட்ட பிள்ளைகளை பார்த்து விட்டு தான் போக வேண்டும். அப்ப எந்த மனுஷனும் சாக விரும்புறது அல்ல உலகத்திலே. அல்லேலூயா. அதனால்தான் முதலாவது மனிதன் என்ன, இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், மனிதன் நன்மையை காண தன்னுடைய ஜீவனை விரும்புகிறான். ஜீவனை விரும்பாதாக்கள் யாராவது இருக்கிறீங்களாப்பா? இல்லை. அல்லேலூயா. தன்னை ஜீவனை விரும்புகிறான். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை எனக்காக உங்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக. பாருங்க, அந்த ஜீவனை யாரும் விட விரும்ப மாட்டான். ஆனால் என்னுடைய தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, தனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எப்படி என்றால், ஒரு மனிதன் நன்மையை காண்டி ஜீவனை விரும்புகிற மனிதன் என்ன செய்கிறான், சுக வாழ்வாய் தான் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே ஒரு உச்சத்திலே இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள், கார், வீடு, வசதி, வாய்ப்பு, இப்படி உத்தியோகம், சுகம், பலம், இவைகளான ஆசீர்வாதங்களை வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனுஷர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் எல்லா மனுஷரும் அதை காண்பது இல்லை. அன்பார்ச்சுனேட்லி, துரஷ்டவசமாக யாரும், எல்லா மனிதரும் அதை காண்பது மிகவும் அரிதாகவே இந்த பூமியிலே இருக்கிறது. ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், திருப்பி இந்த வசனத்தை வாசியுங்கள். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே அநேக மனிதர்களுக்கு ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு பல காரியங்கள் உண்டு. யூடியூபுக்குள்ள போனா எக்ஸசைஸ்கள் உண்டு, அது உண்டு, இது உண்டு, சாப்பாடு, அதை சாப்பிடுங்கோ, கரிஞ்சீரகத்தை சாப்பிடுங்கோ, பெருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கோ, சின்ன சீரகத்தை அள்ளி விழுங்குங்கோ, அதண்டுங்கோ, இதண்டுங்கோ, ஊறுப்பட்ட யூடியூப். அல்லேலூயா. அங்கே நான் என்னுடைய லண்டனுக்கு அக்கா விட்ட போய் சும்மா யூடியூப்ல நியூஸை பார்ப்போம்னா முழுக்க ஆரோக்கிய இதுதான் வந்து விழுகுது. ஏன்னு சொன்னா அதை பார்க்கறதுல தான் மனிதர்கள் இப்ப ஆர்வமா இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அதை விரும்புகிறார்கள். எப்படியாவது சுகதையா வாழணும். முழங்காலுக்கு நோவா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். இடுப்புல நோவா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். உள்ளவன் கண்டவன் கிண்டவன் எல்லாரும் வந்து அதை அது அவ்வளவு வியூவர்ஸ் போகுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு உலக மனிதர்களுக்கு நிறைவேறுகிற. ஒவ்வொரு மனுஷனும் சுகதேகியாய் ஜீவனோடு வாழ விரும்புகிறான். அவே அது உலக மனிதர்களுக்கு அவன் எப்படியோ அதை செய்ய பார்க்கிறான். ஆனால் எங்களுடைய ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு எப்படி இருக்கிறதாம்? ஔடதமாய் இருக்கிறது, மருந்தாய் இருக்கிறது, கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அதை உண்டு நாங்கள் பலனடைகிறோம். அது ஜீவனாய் இருக்கிறது, அது ஆவியாய் இருக்கிறது. யூடியூப்ல இருக்கிறது எல்லாம் ஜீவனும் இல்லை, ஆவியும் இல்லை. அல்லேலூயா. இதிலே இருக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டது எங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு அல்ல, உலகத்தில் உள்ளவர்களுக்கு அல்ல. ஆகவே தேவன் இன்றைக்கு 2 காரியங்களை குறித்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தர போகிறார். அல்லேலூயா. 2 காரியங்களை, 3 காரியங்களை தேவன் இன்றைக்கு இதனூடாக சொல்லித்தர போகிறார். ஆகவே தேவன் என்ன எங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் இந்த இதிலே என்னத்தை சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அடுத்த வசனத்திலே போய் பார்க்க போகிறோம். இதை விரும்புகிற ஒவ்வொரு மனுஷருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் என்ன உள்ளது? பாக்கியமான ஜனம், பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப அந்த பாக்கியமான ஜனத்துக்கு தேவன், நீ நீடித்த நாட்களாய் வாழ வேண்டுமானால், நீ
சுகவாழ்வாய் வாழ வேண்டுமானால், நீர் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால், நீ விரும்புகிற வாழ்க்கையை நீ காண வேண்டுமானால் நீ எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லுகிற 3 காரியத்திலே முதலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 13வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 34:13 வாசிங்கள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து. போதும். அல்லேலூயா. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை வடிவாக்கவனீங்க, உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், எல்லா அவயவங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறது நல்லது, பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த நாவையும் இந்த உதட்டினால்தான் பெரிய பிரச்சனைகள். இன்றைக்கு திருச்சபைகள் உடைகிறதும், திருச்சபையிலிருந்து அநேகர் விலகி போகிறதும், பின்மாற்றம் அடைகிறதும், தேவனை விட்டு வீட்டில் இருக்கிறதும், இப்படியாக பலதரப்பட்டமான காரியங்கள் நடக்கிறதுக்கு மிகவும் 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 அதுக்கு காரணமாய் இருக்கிறது இந்த நாவும் இந்த உதடும். ஏற்றுக்கொள்றீங்களா? நாவு, யாக்கோபு என்ன சொல்றார்? நெருப்பு. அது என்ன செய்யுமாம்? அது கொளுத்தி விட்டுரும். ஆஸ்திரேலியா தேசத்தில் இன்றைக்கு 3 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு காடு ஃபுல்லா எரிந்தது, ஞாபகம் இருக்கா? அநேக மிருகங்கள், கங்காருகள், அது எழுதல் எல்லாம் சேர்த்து. அது காரணம் 4-3 சின்ன பிடியல், சின்ன பையர்கள் அது கொளுத்தி விளையாடினதுக்கு காரணம் என்று கடைசியாக எக்ஸ்பர்ட்டுகள் கண்டுபிடித்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அதுபோல ஒரு சின்ன குச்சி எப்படி காட்ட இருக்கிறதோ அதுபோல எங்களுடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஒரு சின்ன வார்த்தை, நாங்கள் பகுடியா கதைக்கிறோம் என்று தான் நினைக்கிறோம். முஸ்பாத்தி சொல்லி நாங்கள் தமிழ்ல முஸ்பாத்தி, பகுடி, சேட்டை, இந்த விளையாட்டுகளை செய்கிறதால கிறிஸ்தவர்கள் இதை செய்யக்கூடாது. உலக மனிதர்கள் செய்யலாம். ஏண்டா உலக மனிதர்கள் அதனூடாக அவங்க பகைக்கலாம், இல்லாவிட்டா தண்ணி அடிச்சு போட்டு புற உண்டாயிடுவாங்க. அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்தவர்கள் அதை செய்ய முடியாது. எங்களுடைய அவங்க கசப்போடையும் வாழலாம். காலம்பூரா சொல்லுவாங்க, நீ செத்தாலும் உன்னுடைய வீட்டுக்கு நான் மிதிக்க மாட்டேன், சபதம் போடுவார். அதை நாங்கள் செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பரிசுத்தத்தோடு, திறந்த மனதோடு, தெளிந்த ஞானத்தோடு, சகோதர சிநேகிதத்தோடு தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த அனுபவத்துக்களை கடந்து ஒரு சின்ன கசப்பு இருந்தால் ஆராதிக்கலாம். எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஒரு சின்ன கசப்பு இருந்தாலுங்க ஆராதிக்கலாம். என்னுடைய அருமை சகோதரி சொல்லுவார், அங்கிள் நான் ஆராதிக்கிறேன், ஆனால் சும்மா பாட்டு தான் அங்கிள் விழாகாலம் பாடினேன், என்னுடைய தேவனை என்னால் ஆராதிக்க முடியவில்லை. கண்ணீரோடு ஒரு நாள் எனக்கு சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதோ நான் என்னுடைய தேவனை அங்கிள் ஆராதிக்கிறேன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க. அதை கேட்டு எனக்கு மனம் மகிழ்ந்தது. நானே மனம் மகிழ்வா, கர்த்தர் எப்படி மனம் மகிழ்வார்? அவை நாங்கள் உலக மனிதர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் தேவனை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நான் பரிசுத்தராய் இருக்கிற போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இல்லாட்டி ஆராதிக்க முடியாது. போய் சும்மா வந்துட்டு நின்று போட்டு போக வேண்டியதான். ஆவி ஆத்துமா சரீரத்தில் எந்த விடுதலையும் பெறா. அவை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி கார். அவை பொல்லாப்பு என்றால் என்ன? தீமை. அல்லேலூயா. அவை என் நாவினால் சங்கீதம் 31:1 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வழிகளை எனக்கு காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. என் நாவினால், பாருங்க, நாவினால் பாவம் செய்தால் ஜெபிக்க முடியாது, நாவினாலே பாவம் செய்தால் துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, தேவனிடத்திலே அன்பு செலுத்த முடியாது. அவைதான் சங்கீதக்காரன் அழகாக முதலாவது அவன் அநேக பாடல்களை சங்கீதக்காரன் பாடுகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
தாவீது பாடுகிறதை பார்க்கலாம். நாவுக்கு காவல் வை, நாவை காத்துக்கொள்ள, உதடுகளை காத்துக்கொள்ள, அப்படியே நாவை குறித்தே சொல்லுவார். ஏனென்றா அது மிகவும் முக்கியம். அப்ப நீடித்த நாட்களை காண வேணுமா? 90 100 வயது வரை இருக்கணும். 70 தான் ஆண்டவர் நியமிச்சது. எல்லாரும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் போனஸ். அது நீங்கள் எக்ஸசைஸ்களை செய்து அதண்டு இதண்டு நல்ல சாப்பாடல் சாப்பிட்டு நல்ல எல்லாம் இந்த பொடியங்களுக்கு எல்லாம் போடுறான். என்னுடைய மருமகன் போட்டு போட்டு கொண்டு ஓடுவார் ஜிம்முக்கு. பார்த்தேன் அன்றைக்கு ஏதோ இப்படி புரோட்டீனாம், தம்பிக்கு தெரியும். அப்படி எல்லாம் செய்தால் ஒரு அளவு என்பது 90. ஆனால் 70 வயசுக்கு மேலே விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் தளர வலிக்கிடும் என்று. உண்மை. ஞாபக சக்தியில இருந்து நரம்புகள் தளர வலிக்கிடும். உண்டை கேட்டா உண்டை சொல்லுவோம். வைஃபை பார்த்தே நீ யாருன்னு கேட்கிறவே இருக்கணும். அல்லேலூயா. யார் வைஃபை பார்த்து நீ யாரு என்று கேட்கிற காலமும் வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் வெள்ளி இதண்டு எல்லாம் விட்டு போகும் முன்னமே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவன் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வழிகளை காத்துக்கொள்ளும். 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும். 141 வாசிங்கம்மா. 141:3 வாசிங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். எப்படி காவல் வைக்கலாம்? இப்ப ஏதேன் தோட்டத்துக்கு ஆண்டவர் கெரூபீன்களை வைத்தார். சுடரொளி பட்டயத்தை வைத்து காவல் வச்சுட்டு ஓடு கெட் அவுட்னு கலைச்சு விட்டார். இந்த பக்கமே திரும்பி பார்க்காது என்று மனுஷனை. அல்லேலூயா. அவர் காவல் வச்சார். இதுக்குள்ள வராதே, இனி ஏதேன் தோட்டத்துக்கு வராதே என்று காவல் வைத்தார். சுடரொளி பட்டயத்தையும் கெரூபீன்களையும் திரும்பி பார்த்துட்டு ஓடினதுதான். போகலாது அதுக்குள்ள. அவை இதுக்கு எப்படி காவல் வைக்கலாம்? யார் சொல்லுங்க பாப்போம். யாராவது வாய்க்கு எப்படி காவல் வைக்கலாம்? சொல்லுங்க. எப்படி? செலோட்டே போட்டுலாம். நல்ல காரியம். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கள். செலோட்டே போட்டி விடலாம். நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்கள். ஆமே. அதுக்கு அது என்ன செய்யலாம்? சகோதரன் சொல்ற மாதிரி இதுதான் காரியம். அல்லேலூயா. இதை உட்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தை உட்கொள்ளுங்கள். வசனத்தை தியானம் பண்ணுங்கள், மனனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது வாய் தண்ட வாட்டில் ஒட்டும். வாயை துறக்க வழிகிட இந்த வசனம் மனசுக்குள்ள இருந்து பேசும். உன் சகோதரனை சிநேகி, சத்துருவை சிநேகி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. போராடாதீங்க. சகோதரிகளோடு போராடாதீங்க, சகோதரர்களோடு போராடாதீங்க. எங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கும் என்று தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். இதுதான் வாயை ஒட்டுறதுக்கு ஒரே ஒரு காரியம். 140:2-3 அங்கே பார்க்கிறோம். இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். 140 வாசிங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? நாங்கள் சபையார். அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார். யுத்தம் செய்கிறதுக்கு நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். கூட்டம் கூடுகிறார்கள். அடுத்த வாசிங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நார்வை கூர்மையாக்கி. சர்ப்பம் பாம்பு, அதுவும் வடமொழி சொல். வாசிட்டு இருங்கம்மா நீங்க. அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான்
யோவான் ஸ்நானம் ஞான ஸ்நானம் கொடுக்க, ஞானஸ்நானம் அவனுடைய எடுக்கிறதுக்கு எல்லாரும் வருகிறார்கள், சகலரும் வருகிறார்கள். ரோம போர்ச்சவர்கள் கூட வந்தார்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? அங்க வாழ்த்தே இல்லை. நாங்களும் இங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம்டா, இந்த ஞானஸ்தானம் அது பெரிய ப்ரோசஸ், விளங்குதா? அதுக்கு ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்டா அது நல்லது, மகிழ்ந்து களி கூறுகிறது, பாவம் மன்னிக்க பெரிய பிரயாசத்தை பட வேண்டி இருக்கிறது. ஏதாவது சொல்லிவிட்டு அவர் விட்ட போடுவாரோ, அப்படி இல்லாத ஏதாவது கதைச்சி விட்டு அந்த சபையை விட்டு நின்றுடுமோ, ஞானஸ்தானம் எடுக்காம போடுமோ. அது வீரியன் பாம்பு குட்டிகளே, அழகா சொன்ன. அதவரையாத்தான் சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் திருச்சபைகளிலே கேட்கிற காரியங்களை கேட்டால் மிகவும் 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 துக்கமாயிருக்கும். திருச்சபையில் நடக்கிறதுல பாருங்க, கடைசி காலம் திருச்சபைகளை பரிசுத்த குலைச்சலாக்குறதுக்கு பிசாசு மிகவும் போராடுகிறான். இது ஒருவருக்கும் தெரியாது. எல்லாற்ற கண்களும் போதகர் உட்பட, ஊழியக்கார் உட்பட, விசுவாசிகள், மூப்பர்கள், வாலிபர்கள் எல்லாருடைய கண்களையும் அவன் குருட்டாக்கி இன்றைக்கு எங்கட சபை மட்டுமல்ல, தமிழ் சபைன்னு நீங்க நினைக்காதீங்க. இன்றைக்கு எல்லா சபைகளிலேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது. போர்த்துகல் சபையில் இருக்கிறது, பிலிப்பைன் சபையில் இருக்கிறது, உலகளாவிய சுவிஸ் சபையில் இருக்கிற உலகளாவிய சபைகளிலே இன்றைக்கு அமெரிக்கா முதல் கொண்டு ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா இடங்களிலும் சபைகளிலே பிரச்சினை, பிரிவினை, பின்மாற்றம். இதுக்கு காரணம் பிசாசு. சபைகள் இன்றைக்கு தேவன் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயான்னு சொல்லுங்க. நம்முடைய காலத்திலே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய காலத்திலே தேவன் வருவார் என்று எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. அவர் வரப்போகிறார். அவர் வந்து முதலாவது எடுத்துக்கொள்ள போறது என்னத்தை சொல்லுங்க பாப்போம்? சபையை. முதலாவது அவர் எடுத்துக்கொள்றது என்னுடைய காரையோ என்னுடைய வீட்டையோ இல்லை, என்னை. நான் தான் சபை, நீங்கள் தான் சபை, இந்த தேவாலயம் தான் சபை. அவை தேவன் வரப்போறது என்னையும் உங்களையும் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ள. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுரூபமாகுதல். அதுக்கு முதல் உதாரணமாக ஏனோக்கை சொன்னேன். இந்த மறுரூபமாகி இந்த சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரம், பரலோகத்துக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனியை நான் துறந்து நான் டிரான்ஸ்பர்மேஷன் அடைவேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வடிவா விளங்குதா? டிரான்ஸ்பர்மேஷன். நான் மறுரூபமாக்கப்பட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அதை செய்யாதபடிதான் இன்றைக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அதுக்கு முக்கியமா அவன் சபைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே அவன் ஆயுதமாய் பாவிப்பது இந்த நாவை. நாவுக்கு காவல் வையுங்கள் எனக்கு அருமையான என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே. சபை முடிந்தால் சாப்பாடு, இப்ப நாங்கள் சாப்பாடு தொடங்கி இருக்கிறோம். மிகவும் கவனமாயிருங்கள். நான் இன்றைக்கு 20 வருட அனுபவசாலி இந்த சுவிட்சர்லாண்டிலே, ஊழியத்திலும் நான் சபையிலும். எங்கே பிரச்சனை தொடங்கும்? அரிசி பானையில். பி கேர்ஃபுல். அரிசி பானையில தான் பிரச்சனை தொடங்கும். அடுத்தது போகும் கறி சட்டியில. எங்க இருந்து தொடங்கும்? இதுக்குள்ள நல்லா சாப்பிட்டா பிறகு இதுல இருந்து தொடங்கும். கப்பீத்தோ? சி. Understand? Yes. Verstehen? Ja. ஆவே என் அருமையான, எனக்கும் சேர்த்து தானுங்க பிரசங்கம். நானும் கூட அதில் முஸ்பாத்தியா சில கதைகளை பேசுவேன். 12வது சங்கீதம் 2 முதல் 4 வரை வாப்போம். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமெனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும்
பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் நான் அறுக்க மாட்டேன், பாஸ்டர் அறுக்க மாட்டார். யார் அறுப்பாராம்? பிறகு கேட்க கூடாது. ஹல்லேலூயா. திருப்பி ஒருக்கா வாசிங்க 12வது 2. அவரவர் தங்கள் தோழர்களோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இங்க இருந்தா இன்றைக்கு மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். இச்சக உதடுகள் மாத்திரமல்ல, தோழரோடு எப்படி இருக்கிறார்களாம்? பொய் பேசுகிறார்கள், இருமனதாய் பேசுகிறார்கள். கை கொடுக்கல, பிரைஸ் லார்ட், என்ற பிள்ளை வந்துட்டான் இன்றைக்கு. இது இருமனம். ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் வழிகளை பார்த்து நடவுங்கள். இரு வழியாய் போகிறவர்கள் ஒரு வழியாகவும் போக முடியாது. ஒரு வழி பிடிச்சு போனா தான் போகலாம். கூரோட்டபானுக்கெல்லாம் விட்டு அந்த ஓட்டபானுக்கையும் விட்டா பேனுக்கு போகலாமா? இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள். பொய் பேசாதிருங்கள். இங்க யாரும் பொய் பேசுறது அல்ல. நீங்க நினைக்காதீங்க அதுல இருந்து உங்களை இதென்ற இல்லை, நான் பொதுவாய் பேசுகிறேன். பொய் பேசாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், பொய் உதடுகளை கர்த்தர் என்ன செய்வார்? இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமை இதுல நின்றா பெருமை வருது. இதுல ஒன்றும் இல்லை. இதுல நிக்கிறதுக்கு பயங்கரம். இது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களை அநேகர் அதிக ஆய்க்கினை அடையும்படி போதகர்களாகாதிருங்கள். நான் இந்த ஒரு மணத்தியாலத்துக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுல ஏதாவது கண்டதுன்றதை கதைச்சு விட்டனோ, உங்களுடைய இருதயத்தை ஏதாவது நான் மாற பண்ணிட்டனோ, வழிதப்ப பண்ணிட்டனோ, இந்த இவ்வளவு இதுல இருக்கிற இவ்வளவு பேருக்கும் நான் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாஸ்டர் அல்ல. இதுல பேசுகிறது நான் தான். என்னை கொண்டுதான் தேவன் பேசுகிறார். இந்த இடத்துக்கு வருகிறது நல்லம். தாழ்மையோடு வாருங்கள். இதுல வந்த உடனே பெருமைகள் வேண்டாம். தேவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. நான் பாஸ்டருக்கா இதுல பிரசங்கிக்க வரையில, உங்களுக்கா எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்க இந்த ஒரு மணத்தியாலத்துக்கு நான் கணக்கு ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அநேக நாள் தியானம் பண்ணி இந்த தேவன் எனக்கு பரத்திலிருந்து கொடுத்ததை உங்கள்ட்ட கொண்டு வந்து இன்றைக்கு நான் இந்த கணக்கை ஒப்புவிக்கொண்டு இருக்கிறேன். யாக்கோப்பு 1:26 வாசிங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இதை நாங்கள் 2 கிழமைக்கு முதல் பார்த்தோம், தேவ பக்தி என்று. அல்லேலூயா. எது தேவ பக்தி என்று பார்த்தோம். சங்கீதம் 2 எடுத்து பக்தி உள்ளவனை தனக்கென தெரிந்து கொண்டால் அதிலே ஒரு காரியமாய் பார்த்தோம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார், அதை வலியுறுத்துகிறார் என்று அர்த்தம். அவை எது தேவ பக்தி உள்ள ஜனம் என்று அங்கே சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். நாவை அடக்கிறது கஷ்டம்தான். கடிவாளத்தால குதிரையை அடக்கலாம், அதை அடக்கலாம், இதை அடக்கலாம். நாவை உண்மையா அடக்கலாம். இதுல போகைக்குள்ள ஒரு கதை சொன்னா நாங்களும் திருப்பி கதை சொல்லுவோம், பகுடி விடுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கதையை கதைக்கிற பொழுது அங்க டக்கண்டு என்ன செய்கிறது? இருதயங்கள் கடினமாகிறது, இருதயங்கள் சோகம் அடைகிறது, கவலை அடைகிறது, சிந்திக்க வைக்கிறது, ஜெபத்தை தடை செய்கிறது, ஆராதிக்க தடை செய்கிறது, பல ஊழியங்களை செய்ய தடை செய்கிறது. ஏன்? கடைசியாக சபையை விட்டே நின்று விடுகிறது. எவ்வளவு பரிதாபமுங்க. தேவன் என்னை உங்களையும் படைச்சது மற்றவர்களை பார்க்க அல்ல, என்னை நான் அவரை ஆராதிக்கும்படி. எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஜீவன் நான் ஆராதிக்கும்படி. இவர் ஆராதிக்கிறாரோ அவ ஆராதிக்கிறாரோ, ஐ டோன்ட் மைண்ட். அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வர வேணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறனோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்.
கதிரை எடுத்து வச்சால் என்ன, சமைச்சால் என்ன, இதுகளை பூட்டினால் என்ன, ஆராதனை செய்தால் என்ன, பிரசங்கம் பண்ணின எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிறோம். விளங்குதா பிள்ளைகள்? ஆவே எது தேவ பக்தி என்று சொல்லுகிறார்? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று காண்பித்தார். அவை வலு சிம்பிளுங்க. தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தையை நல்லாய் வாசியுங்கள். வேதம் வாசிக்கிறீங்களா எல்லாரும்? உண்மையே சொல்லுங்க, பொய் சொல்லாதிருங்கள். இப்பதான் ஆண்டவர் சொன்னா பொய் பேசாதிருங்கள், வாசியுங்க. நீங்க எல்லாம் வாசிக்கிற பிள்ளைகள் எனக்கு தெரியும். நல்லா வாசியுங்க. வேத வார்த்தைகளை நல்லா வாசிக்கிறது மட்டுமில்லை, அதை மனனம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு, அதுதான் ஜீவன், அதுதான் ஆவி. ஆகவே முதலாவது தேவ பக்தியுள்ள ஜனமாக நாங்கள் இருப்போம். நாவை காத்து தேவ பக்தியுள்ள ஜனமாக இருப்போம். இரண்டாவது 34:14 வாசிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமை என்றால் என்னங்க? நீதிமொழிகள் 24 சொல்லுகிறது, பாவம் செய்யாம இருப்பது. தீய நோக்கம் எல்லாம் பாவம். எதெல்லாம் தீய நோக்கம், எதெல்லாம் தீய நோக்கமோ, நன்மையான நோக்கங்கள் இல்லாமல் எதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சி எங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ட், கண்ணாடி மாதிரி. அதான் சொல்லுவார்கள், மனம் கடுத்தது காட்டும் முகம். The mind is reflection of the face. Mind வந்து ரிஃப்ளெக்ட் என்ன செய்யுமா? முகத்தினுடைய ரிஃப்ளெக்ட். அதாவது ஃபேஸ் இஸ் த ரிஃப்ளெக்ட் ஆஃப் த மைண்ட். ஃபேஸ், மன்னிக்கணும், ஃபேஸ் முகம் என்ன செய்யுமாம்? மனம் எங்களுக்கு கடுமையான தெரியும். சோகமா இருந்தா தெரியும். உடனே கேட்போம், சிஸ்டர் என்ன பிரச்சனையா? சிஸ்டர் ஏதாவது பிரச்சனையா? கவலையா? என் வீட்டில் இது நடந்துட்டுதா? அதே மாதிரி முகம் அப்படியே எல்லாத்துக்கும், சோகமா இருந்தாலும் தெரியும், கடுமையா இருந்தாலும் தெரியும், துக்கமா இருந்தால் தெரியும், பொறாமையா இருந்தால் தெரியும், அப்படியே தெரியும். உங்களுக்கு தெரியுமா, ஊர்ல ஒரு பழம் ஒன்று இருக்குது. இந்த பழத்தின் பெயர் மறந்துட்டேன். எங்களை வீட்டில் வந்து நின்றது அந்த நல்ல ஒரு பேர் அந்த பழம். அதை நீங்க கையில் எடுத்து அது கொஞ்சம் பழுத்து அது வருவதற்கு முன்பதாக அந்த பழத்தை அதை ஆய்ந்து, அது ஒரு பூ மரம். அந்த பூ பூத்து அது பிறகு காயான பிறகு அது விழுவதற்கு முன்பாக எடுத்து, மனோரஞ்சிதம் என்ன அந்த பூக்கு பேர், அந்த பழத்துக்கு தம்பிக்கு எடுத்து மாம்பழம் என்று மணந்தா மாம்பழம் மணக்கும் மாதிரி இருக்கும். அது அப்படித்தான் இல்லை, அது எங்களோட மைண்டோ தெரியா. வாழைப்பழம் வேண்டாம், வாழைப்பழம் மணக்கும். அதே மாதிரி ஒரு தட்ட முகத்தை பார்த்தா, இவர் பொறாமையா இருக்கிறார், கண்டுபிடி. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவர் அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒருவர் உள்ளே வருகிறாண்டா, இந்த ஆவி இன்றைக்கு என்ன ஆவியோட வருகிறான்றது உங்களுக்கு தெரிய வேணும். கடிந்து ஜெபிக்க பண்ண பழக வேணும். இல்லாவிட்டா அந்த ஆவியோடு விலகி போக பழக வேணும். அதோட போய் ஒட்டுறவாடி நீங்களும் நாசமா போய் அதுவும் மென்மேலும் நாசமா போய் வட்டு விலக வேணும். கடிந்து ஜெபிக்க வேணும், பாரத்தோடு ஜெபிக்க வேணும். அல்லேலூயாவே. ஃபேஸ் இஸ் த ரிஃப்ளெக்ட் ஆஃப் த மைண்ட் என்ற மாதிரி அது என்ன செய்யுமாம்? அது காட்டி கொடுக்கும். அப்ப தீமை என்ன செய்யுமாம்? தீமை பாவத்துக்கு வழிவகுக்கும். தீய நோக்கங்கள் எல்லாம் பாவம். 37 சங்கீதம் 37:27 சொல்லுகிறது. வாசிங்க. 37:20 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லுங்க.
ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கு வேண்டா என்ன, நீங்க செத்தா பிறகும் உங்களோட பேர் இருக்கும். இந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளே இப்படியாய் வாழ்ந்தாரே, இப்படியா இருந்தாரே, இவ்வளவு எங்களுக்கு அன்பு செலுத்தினாரே, எங்களுக்காக இவ்வளவத்தை செய்தாரே, அந்த சிஸ்டர் இப்படி இருந்தாவே, ஐயோ எங்களுக்கு ஏதும் கவலைண்டா உடனே ஓடி வந்து விசாரிப்பார்களே, வீட்டுக்கு வருவார்களே, இன்றைக்கு போயிட்டாரே, கத்திரிடத்தில் நித்திரை அடைந்துட்டாரே என்று நாங்கள் எங்களை குறித்து அது ஒரு மாறியால் போயிட்டுது. நல்லது, அந்த ஆள் போனது சந்தோஷம். ரெண்டா எப்படி இருக்கும்? நல்லது. அண்ணார் போட்டாரு, அது அந்த மனம் உள்ளுக்க சிரிக்கும், மனம் கவலை மாறி போட்டாரு. பிறகு குசி நீக்க வேண்டும், போட்டது சாமான், இனி சந்தோஷம். கே போட்டுது, பேரையும் சொல்ல மாட்டாங்க, கே போட்டுதான் சந்தோஷம். என்னங்கச்சி அப்படித்தானே, என்ன செய்ய அப்படித்தானே, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்ய வேணும்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தீமையானவை எல்லாம் விட்டு விலகு. தீய நோக்கம் எல்லாம் பாவம். சங்கீதம் நீதிமொழியில் 24 சொல்லுகிறது, 24:9 சொல்லுகிறது தீய. அப்ப தீய நோக்கம், உலக மனிதர்கள் தீய நோக்கமா இருப்பார்கள். யாரை விழுத்தலாம், யாரை மேற்கொள்ளலாம், யாருக்கு தீங்கு விளைவிக்கலாம், என்ன செய்யலாம், அது செய்யலாம். அவங்க எப்பவுமே சுயநலமாக இருப்பார். நண்பர்களும் இருக்கா இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அவர்கள்லாம் சன்மார்க்கர், நீதிமான்கள் அல்ல. நீதிமான்கள் நானும் நீங்களும் தான். உலகத்திலே நல்லவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் சன்மார்க்கர்கள். துன்மார்க்கனும் சன்மார்க்கர்களும், நாங்கள் நீதிமான்கள். அப்ப அந்த 2 குரூப்பை விட நாங்கள் எவ்வளவு மேன்மையா இருக்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். அவே தீமையை விட்டு விலகுவதே, திருப்பி வாசிங்க மதி, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கு. அப்ப நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷனாய் நீ இருக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால், 2வது காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகு. Go away from the bad things. எல்லா விதமான தீமையும் என்னத்தை செய்யலாம், அந்த நோக்கங்கள் எல்லாம் அது பாவம்தான். அதில் எந்த நன்மையும் கிடையாது. இவருக்கு இதை செய்தாலே இந்த பிள்ளைக்கு இது நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. உலகத்திலே சில பழமொழிகளும் வச்சிருப்பார்கள், அதுக்கேற்ற பழமொழிகளையும் வைத்திருப்பார்கள். அதுக்குரிய அந்த புராணங்களும் அதை கற்றுக் கொடுக்கும். நீ நல்லா இருக்கணும்னா மற்றவனை கொல்லு, நீதி நிலைநாட்டணும்டா நீ இவனை கொல்லு, அவனை கொல்லு, அவனை சாக்கொல்லு. புராணங்களும் உலக மனிதர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். ஆனால் எங்களுடைய தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகு. தீமை இருக்கிறதா? சர்ச்சுக்குள்ளேயும் தான், சபைக்குள்ளேயும் எல்லாரும் பரிசுத்தமாய் நல்லவர்களாய் இருக்க மாட்டார்கள். பரிசுத்தமாய் கொண்டு வருவார்கள். தீமை இருக்கிறதா சொல்லுங்க, பாஸ்டரை கூட்டிகிட்டு போங்க, மூப்பர்களை கூட்டிட்டு போங்க, சொல்லுங்க. இல்லாவிட்டால் அவன் உங்களுக்கு யாரை போல இருப்பானாம்? அஞ்ஞானியை போல் இருப்பான். அவனை விட்டு விலகு என்று, அவர்களை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று வேதம் சொல்லுங்க. ஏசாயாவின் புஸ்தகத்திலே அப்பொழுது தேவன் என்ன செய்வார் என்றால், 1வது அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்குள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். விட்டுட்டு ஓடாதீங்கன்னு சொல்ல இல்லை, விட்டு விடுங்கள்னு சொல்ல இல்லை,
இப்போ வேலையை விட்டுட்டாருண்டா இன்னும் ஒரு வேலையை எடுக்க போறாருன்ற அர்த்தம். அவர் வேலையிலிருந்து ஓய்ந்து விட்டாருண்டா பென்ஷன், ரிட்டையர்ட், அவர் ஓய்ந்திருக்க போறார் என்று அர்த்தம். ஆகவே வேதம் சொல்ற உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். எதாலே சுத்திகரியுங்கள்? பழைய ஏற்பாட்டில் ஈசோப்பு புல்லாலே, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தாலே உங்களை சுத்திகரியுங்கள், குளியுங்கள். நல்லது. ஒவ்வொரு நாளும் அது தேகத்தை சுத்திகரிக்கிறது. எங்கள் ஆவியை எங்கள் ஆத்துமாவையும் சுத்திகரிப்பது எது? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், blood, the Jesus blood, blood of the Jesus. ஹல்லேலூயா. அவை அது என்ன செய்யுமாம்? எங்களை சுத்திகரியும். அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்திகரியுங்க. காலையில் எழும்பி குளிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையாலே, ஜெபத்தாலே, துதியினாலே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினாலே எங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். சுத்திகரிக்கிற மட்டுமல்ல, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை வாசிங்கம்மா. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள். எங்க படிக்கலாம்? நன்மை செய்ய எங்க? ஆனந்த வீடனை படிக்கலாமா? குமுதத்தை படிக்கலாமா? இல்லாட்டி யூடியூப்பை படிக்கலாம், அதை படிக்கலாம், இதை படிக்கலாமா? விஞ்ஞான புஸ்தகத்தை படிக்கலாமா? பொது அறிவு புஸ்தகத்தை படிக்கலாமா? அல்லது உளவியல் புஸ்தகத்தை படிக்கலாமா? எதை படிக்கலாம்? அநேக புஸ்தகங்கள் உண்டு. அல்லேலூயா. எதை படிக்கலாம்? தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். படிக்கிறீங்களா பிள்ளைகள்? படியுங்க. ஒவ்வொரு நாளும் படியுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை எப்படி பாஸ்டர்கிட்ட கேளுங்க, எப்படி வேதத்தை வாசிக்கலாம். பாஸ்டர் சொல்லி தருவார் அழகா, எப்படி நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. அப்ப பாருங்க, தீமையை விட்டு விலகிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நன்மையை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள். இன்றைக்கு பாஸ்டர் நியாயம் ஒன்று சொன்னார். என்ன நியாயம் ஒன்று சொல்லி தந்தார் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை எல்லாம் தண்டு நியமங்களை எல்லாம் செய்யும் நீங்கள் செய்வீர்களானால் எகிப்தியனுக்கு வருகிற எந்த நோயையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். யாத்ராவும் 15:26. நியாயங்களை கட்டளைகளை கை கொண்டா வியாதியே வராது. இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வியாதி, ஏன் வருத்தம், ஏன் துன்பம்? நியாயங்களை நாங்கள் எங்கேயோ கோட்டை விடுறோம். இல்லாட்டி வசனம் போய், வசனம் பொய்க்குமா? வசனம் பொய்யா? நிச்சயமா இல்லை. தேவனுடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். சங்கீதம் 19 அன்றைக்கு கூட வாசித்தோம். வசனம் பொய் இல்லைங்க. வசனம் பொய்க்காது, வசனம் பிழைவிடாது, தேவனுடைய வார்த்தை மாறாது. மாற்றம் இல்லாதது ஒன்றே ஒன்றுதான், இயேசு தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், அதை படியுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து. இங்கே யாரும் ஒடுக்கப்பட்டவர்களா எனக்கு தெரியல. இலங்கை, இந்தியா, எங்களை 3ஆம் மண்டல நாடுகளில் போய் பார்த்தா உண்மையா இருக்குது. அது உண்மையா நாங்கள் எங்களை செய்ய விருப்பம். ஆனால் இங்கே ஒரு தரம் ஒடுக்கப்பட்டதா தெரியும். எல்லாரும் நல்ல பெருக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவைக்கு நாங்கள் இனி என்ன உதவியை செய்கிறது? செய்வோம். ஆண்டவர் ஒரு காலத்தில் எங்களை உயர்த்தி கொண்டு வருகிற பொழுது நாங்கள் ஏழைகளை விசாரிப்போம். இப்பவும் ஏழைகளை விசாரிக்கிற சகோதரிமார்கள் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவை ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆனா பாருங்க, இந்த தேசங்கள், நீங்க ஒரு காரியத்தை பாருங்க, இந்த தேசங்கள் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள்? அவர்கள்லாம் விசாரிக்கிறார்கள். விதவைகளுக்கெல்லாம் காரியங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷர்களையும் விசாரிக்கிறார்கள்.
உங்களுக்கு ஒரு உளவியல் பிரச்சனை, எத்தனை பெராட்டுங்ஸ்டில் இருக்கு. உங்களுக்கு ஒரு வருத்தமா, எத்தனை இடம் இருக்கிறது. ஒரு இடத்தை போனா முதலாவது அவர்கள் காட்டுறது இன்முகம். ஒரு ஊசி போட போனாலும் சிரிச்சுட்டு தான் ஊசி போடுவார்கள். எங்களோட ஊர்ல அதுல சுடுவாங்க ஒரு ஊசியை, தெரியுமா? முந்தி எங்களோட ஊர்ல ஒரு நர்ஸ் இருந்தவ, சின்ன இல்லைன்னா காய்ச்சல்னு அம்மா கூட அவ பார்க்கவே படு கண்டுவா, இந்த பெரிய மாட்டூசி அத முதல் நெருப்பில சுடுவா. அதை பார்க்கவே பயமா இருக்கும். வத 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 வதண்டு உடம்பெல்லாம் நடுங்கும். சிரிப்பு கிரிப்பு ஒன்றும் இல்லை. திரும்பி பாடு, ஒரே ஏத்து அம்மா குளாறிட்டு எழும்பி வர வேண்டி. இங்கே அப்படி இல்லையே. பாருங்க, இந்த தேசங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. சிரிக்கிறாங்க. நீங்க சாக போறீங்கன்னாலும் உங்களை தடவி சிரிச்சு தான், உங்களை சிரிப்போடு தான் அனுப்புறாங்க. விதவைகளை அதான் பாருங்க, இது உண்மையா அவங்களுக்கு தெரியாது. இந்த வேத 300-400 வருடங்களுக்கும் இந்த 700 வருடங்களுக்கும் இந்த தேசம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வேத வசனத்தினாலே தான் இந்த தேசங்கள் கட்டப்பட்டது. ஸ்வீடன் தேசமாயிருக்கட்டும், பின்லாந்து தேசமாயிருக்கட்டும், இன்றைக்கு எல்லா தேசங்களும் பாருங்க சிலுவை கொடி இருக்கும். சுவிஸ் தேசமாயிருக்கட்டும். ஆனா இன்றைக்கு புறஜாதிகள் வந்து கெடுக்கிறார்கள். அந்நிய பாசைக்கு அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள் வந்து இந்த தேசங்களில் என்ன செய்யறார்கள்? சாபங்களை கொண்டு வருகிறார்கள். அதை நீங்க கண்ணூடா பார்க்கலாம். நான் இதை பிரசங்குக்கு பயப்பட மாட்டேன். நானும் இந்த தேசத்துக்கு ஓடி வந்தவன் தான். இந்த தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் அப்படியே பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். மழை பெய்யுதப்பா, பச்சை பசேலண்டு இருக்கிறது. கொட்டி கொட்டி சாப்பிடுகிறார்கள். உணவுக்கு பஞ்சம் இல்லை. யாரையும் விசாரிக்கிறார்கள். ஃபுட் பேங்க் என்று வைத்திருக்கிறார்கள். பசியா, ஃபுட் பேங்க் அங்க இருக்கிறது. கிரைஸ்ட் நாள்ல இருக்கிறது. போய் கேட்டா தருவார்கள். பசியோடு யாரையும் சாக விட மாட்டாங்க. இதெல்லாம் எங்க இருக்கிறது? பரிசுத்த வேதாமத்துக்கு கர்த்தர் சொன்னது. அல்லேலூயா. அவை விசாரியுங்கள். இது எல்லாத்தையும் நீங்க செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், 18 வாசிங்கம்மா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடு, இவ்வளத்தை நீங்க செய்து போட்டு நீங்க என்னோட வழக்காடலாம். கர்த்தர் சொல்றார். அந்த பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அன்பான தேவன். அப்ப நீ வழக்காடு. ஆண்டவரே, இவ்வளவு செய்கிறேன், உடைய நியாயத்தை கை கொள்றேன், எல்லாம் செய்கிறேன், உங்களோட அன்பா இருக்கிறேன், தீமையை விட்டு விலகுறேன், நாவுக்கு காவல் வைத்திருக்கிறேன், ஜீவனை நாடுகிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாடுகிறேன், உண்மை விரும்புகிறேன், உம்மோடு இருக்கவே எல்லாவற்றையும் செய்து இதில் சொன்னதுகளை எல்லாம் செய்கிறேன், ஏழைகளை ஒடுக்காம இருக்கிறேன், விதவைகளை ஆதரிக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். செய்து போட்டு உனக்கு எதுவும் குறையா வந்து என்னோட வழக்காடு. அதுக்கு பிறகு உனக்கு எதுவும் குறைவா? கம் argue with me. The God said, come and argue with me. என்னோடு வந்து வழக்காடு, என்னோடு வழக்காடு. சொல்லுங்க, வாசிங்க. உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும். அப்பொழுது உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், உறைந்த மலையை போல் வெண்மையாகும். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று ரெட் கலரா இருந்தாலும், அது உறைந்த என்னவாமா? உறைந்த மலை. மலை என்றால் பனி. ஸ்னோ ஒயிட் என்று சொல்வார்கள். ஸ்னோ ஒயிட்டை போல அது வெண்மையாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அது என்னவாகுமாம்? வெண்மையாய் மாறும். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய், இரத்தத்தை போல, அந்த பிளட்டை போல ரெட் கலரா இருந்தாலும், பஞ்சை போல ஆகும். பஞ்சு உங்களுக்கு தெரியும், காட்டன் பாம்போலேன்னு சொல்ற டோச்சில, இந்த பஞ்சு எவ்வளவு வெண்மையா இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த பஞ்சை போல உங்களுடைய பாவங்கள் வெண்மையாகும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. பாவம் செய்தா ஒடுங்கி போயிடுறது. அறியாமல் ஒரு பாவத்தை, ஒரு பிள்ளையை விட்டுட்டால் தொடர்ந்து அதை வச்சே பிசாசு அடிச்சு கொண்டே இருப்பான். டங்கு 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 மண்டையில அப்படியே போய் இப்படியே குறுகி கீழே ஓடுவிடும். ஆண்டவர் சொல்லிக்கிறார், ஆண்டவரை நான் பிழை விட்டுட்டேன், மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சொல்றார்,
உறைந்த பஞ்சை போல நான் உன்னை வெண்மையாக்குவேன். ஆகவே எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அங்கு ரோமர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் ரோமர் 14வது அதிகாரம் 16 சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாவை பொல்லாப்புக்கு காத்து தேவ பக்தி உள்ள ஜனமாயிருங்கள். இரண்டாவது தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். எதை செய்தாலும் நன்மையாக செய்யுங்கள். இதில் நன்மை இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. இது செய்யறதால சிக்கல் இருக்கா, செய்யாதீங்க. தேவனிடத்திலே கேளுங்க. இதை செய்கிறதால சபைக்குள்ள குழப்பம் வருமா, செய்யாதீங்க. அதால ஒன்றும் நஷ்டமாகிறது இல்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நன்மையாய் செய்ய நாடுங்கள். மூன்றாவது நான் முடிக்கிறேன், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 34 சொல்லுகிறது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சமாதானத்தை நாங்கள் எப்படி தேடலாம்? இன்றைக்கு இந்த உலகத்திலே சமாதானமே இல்லை. எங்கேயாவது சமாதானம் இருக்கா? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? ஊர்ல சமாதானம் இருக்கா? நாட்டில் சமாதானம் இருக்கா? உலகத்திலே இன்னைக்கு பெரிய கஷ்டம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர் சமாதான கர்த்தராயிருக்கிறார். இந்த ரகசியங்களை அறிய விட முடியாதபடி பிசாசு மனக்கண்களை குருடாக்குகிறார். நானும் நீங்களும் தான் சமாதானம் உள்ளவர்கள். நீ படுக்கும் பொழுது உன் நித்திரை இன்பமா இருக்கும். படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய். ஆண்டவர் சொன்னார், படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய். துர்ச்செய்திகளை கேட்கிறதுனால் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கும். உலக மனிதர்கள் பயப்படுவார்கள். நீதிமான் மரணத்திலும் என்னவாம், நம்பிக்கை உள்ளவன். படுக்கிறீங்களா? இன்றைக்கு சாவரப்போதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவந்தா என்ன? உலக மனிதருக்கு அது முடிவு, எனக்கு அது ஆரம்பம். I am going to live for 1,000,000 years with my lovely God. என்னுடைய ஆண்டவரோடு சதா காலங்களிலும் நாம் போய் இருக்க போறேன். இந்த சரீரத்தை, அதான் பவுல் சொன்ன, இந்த கூட்டை, இந்த சரீரத்தை, இதை விட்டு நான் பிரிந்து போகிறேன். பேதுரு சொல்லுகிறார், இதை பிரிந்து போகிற காலம் வருகிறது. இது பிரிந்து போகிறது சந்தோஷமுங்க கிறிஸ்தவனுக்கு. கிறிஸ்துக்குள்ள சரியா இருந்தா மரணம், நீதிமான் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லக்கூடும்? இதுதான் சமாதானம். வேறு என்ன சமாதானம்? இதை நீங்கள் நானும் நினைத்திட்ட வேண்டாம். இந்த உலக லௌகீக கவலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகலாம். உலக இச்சைகளிலிருந்து விடுதலை ஆகலாம். வெட்டி பேச்சுகளிலிருந்து விடுதலை ஆகலாம். இச்சகம் பேசுகிற உதடுகள் இருந்து வெளியாகலாம். பொய் பேசுகிற நாவங்களுக்கு தேவையில்லை. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆமென். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். இந்த அதிகாரம் தொடங்குற பொழுதே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட தேவனை கண்டடைந்த மனிதர்கள் யாரப்பா? நாங்கள் ஒரு சொற்ப மனிதர்கள். இப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர் சொன்னார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி போட்டு போயிருக்கிறார். I give you my peace, my peace. என்னுடைய அவர் சமாதானத்துக்கு பிரபு, சமாதான காரணர். அவர் சொல்லுகிறார்,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எத்தனை பேர் எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? இன்றைக்கு இந்த சமாதானத்தை நான் ஆண்டவரை பெற்றுக்கொள்றேன் என்று சொல்லுங்க. இந்த இருதயத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சமாதானம் எனக்கு இல்லாம இருந்தா இன்றைக்கு நான் ஆண்டவரை இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. அப்படியே வைப்பார். இந்த சமாதானத்தை உங்களுக்கு அப்படியே தருவார். என்ன பூமி நிலை மாறினாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்து குலைந்து நாசமா போனாலும் நான் பயப்படேன். பூமி அதிர்ச்சியா, சுனாமியா, எஸ் நடக்கட்டும், பயப்படாதீங்க. கர்த்தர் வருவார் எங்களை கொண்டு போறதுக்கு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. மீண்டுமாய் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆவே எழுந்து நிற்போம். நாங்கள் சமாதானத்தோடு ஆவே முதலாவது நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து தேவ பக்தி உள்ள ஜனமாக இருப்போம். இரண்டாவது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்து நாங்கள் எதை செய்தாலும் தேவ சபையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்கள் வேலை செய்கிற இடத்திலும் எதை செய்தாலும் தேவனுக்கென்று நன்மையாக செய்வோம். மூன்றாவது, சமாதானத்தை தேடுவோம், அதை தொடர்ந்து கொள்ளுவோம், அதை விட்டு விடாதபடி தொடர்ந்து கொண்டு சமாதானம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promised, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ என்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல், ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நனம்பி
தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. இதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்வோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்